ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மீனே அஸ்மத்குரோர் பகவதோ தயேக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 19 வாக்கியம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 20வது வாக்கியம். பெண் பிள்ளை ஜோராக பேசின்னு இருக்கார் ராமானுஜர்கிட்ட. 11th வாக்கியம். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. இப்போ 20வது வாக்கியம். இதுவும் ராமாயணத்திலேருந்து எடுத்த ஒரு வாக்கியம், பாலகாண்டத்திலேருந்து. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே. ஸோ இது ராமாயணத்தில் பாலகாண்டத்திலேருந்து வர ஒரு வாக்கியம். ராமருக்கு 11-12 வயசு அப்ராக்சிமேட்டாக 11-12 இயர்ஸ் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும். விஸ்வாமித்ரர் அவர் ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்துக்கு நிறைய தடங்கள் வந்துருக்கு. தாட்டகை, மாரீச்சன் அவெல்லாம் ஒரே துவம்சம் பண்ணின்னு இருக்கா. அவள் யாகத்தை பூர்த்தி பண்ணவே முடியல. அவளுக்கு இந்த யாகம் நடத்தியே ஆகணும். ஆனால் அந்த யாகம் நடக்க மாட்டேங்கிறது இவாளோட தடங்கள்னால. தண்ணியை கொட்டுறா, மழையை வர வைக்கிறா, என்னென்னவோ பண்ணின்னு இருக்கா. அவர் ரொம்ப தடங்கள் பண்ணுறா, அந்த யாகம் பண்ண முடியல. ஸோ அதனால் அவர் நினைக்கிறார், சரி நம்ம போய் ராமரை கூட்டின்னு வரணும். கூட்டின்னு இந்த யாக சம்ரக்ஷணைக்காக கூட்டின்னு அவளை வச்சுட்டு தான் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்ரர் தசரத மகாராஜாவை பார்க்கறதுக்காக வரார். தசரத மகாராஜாவுக்கு தெரிஞ்சுடுறது விஸ்வாமித்ரர் வந்துட்டுருக்கார் அரண்மனைக்குன்னு. யூஸ்வலாக ஆச்சாரியர்கள் வந்தானா ரொம்ப சந்தோஷமாக மகாராஜா அவளை வரவேற்று அவளுக்கு பாத பூஜை பண்ணி எல்லாம் அவளுக்கு சகல மரியாதையும் பண்ணுவாள். விஸ்வாமித்ரரும் வந்த உடனே அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி சபையில் உட்கார வச்சுட்டு அவர் உட்காந்த உடனே என்ன எதுக்காக வந்திருக்கான்ட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கார் தசரத மகாராஜா. உடனே விஸ்வாமித்ரர் சபையில் எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா. சொல்கிறார், சபையில் எல்லாருக்கு நடுவுலையும் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு யாகம் பண்ணின்னு இருக்கேன். அந்த யாகத்தில் ஏகப்பட்ட தடங்கள் வருது. எல்லோரும் யாகத்தை கலைக்கிற இதுலேயே இருக்கா. ஸோ எனக்கு யாகம் நடத்த முடியல. ஸோ இந்த யாக சம்ரக்ஷணைக்காக நான் ராமரை கூட்டின்னு போக வந்தேன். உங்கள் பெரிய மகனான ராமரை கூட்டின்னு போக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே தசரத மகாராஜாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. ஏன்னா அவருக்கு ராமர் அவ்வளோ பிரியமா. ஏன்னா அவர் பார்த்து பார்த்து வளர்க்குறாராம் ராமரை. அப்படி ஒரு அன்போடு வளர்க்குறாராம், பார்த்து பார்த்து வளர்க்குறாராம். எப்போதுமே திடீர்னு ராமரை வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம் அவளோட ஆட்களை. உடனே ராமரை போய் கூப்பிட்ட உடனே ராமர் வருவாராம். ராமர் இப்படி கையை வாயில் கையை பொத்திண்டு வருவாராம். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டுன்னு தான் வருவாராம் ராமர். வந்த உடனே ஆமாம்ப்பா கூப்பிட்டேன் அப்படின்னோடனே என்னப்பா சொல்லுங்கோ அப்படின்னா, இவர் ஒன்று ஏதோ கேட்கணுன்னு நினச்சின்னு கூப்பிட்டேன், ஆனால் மறந்து போயிடுத்து, நான் ஞாபகம் வரைச்சி திரும்பியும் கூப்பிடுறேன் அப்படின்னோடனே ராமர் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்புவாராம். அப்போது ராமர் அங்கேருந்து வரைச்சே ராமரோட முன்னழகை அப்படியே பார்த்து ரசிப்பாராம். ராமர் உடனே சரிப்பா நான் கிளம்புறேன், நீங்கள் எப்போ உங்களுக்கு ஞாபகம் வரைச்சி திரும்பியும் கூப்பிடுங்க நான் வரேன்னு சொன்ன உடனே திரும்பியும் போவார்ல, போர்ச்சி அந்த பின்னழகை பார்ப்பாராம். அப்படியே அவர் வர்றது கஜகதி சிம்மகதி அந்த மாதிரி ஒரு இதில் கஜகதின்னா அப்படியே கஜேந்திரன் யானை நடக்கிற மாதிரி, சிம்மம் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி நடந்து வருவாராம் அவர். அப்படியே ஒரு அஜானுபாவமாக ஒரு ஸ்ட்ரக்சர். அவருக்கு சின்ன பையன்தான், ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் ராமருக்கு. அழகாக அப்படி நடந்து வருவாராம். எலகெண்ட்டாக அப்படி மெஜஸ்டிக்கான்னு சொல்லுவோம்ல, மெஜஸ்டிக்காக நடந்து வருவாராம் அவர். அதை பார்த்து அப்படியே ரசிப்பாராம்.
அதே மாதிரி ராமரை காத்தால எழுப்பறிச்சே அவர் வந்து தினம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு தான் சொல்லி எழுப்புவாராம் ராமரை. அந்த மாதிரி அவர் பார்த்து 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 வளர்க்குற குழந்தை அது. அந்த குழந்தைய போய் இவர் கூப்பிட்றாடே, அதோட 11 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு வில்லு கூட பிடிக்க தெரியாதே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாராம் விஸ்வாமித்திரர்கிட்ட. அது சின்ன குழந்தை, இன்னும் பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை கையில் வில்லை கொடுத்தாங்க, வில்லை பிடிக்கக்கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன இது யாக சம்ரக்ஷணை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்னோடனே விஸ்வாமித்திரர் கண்ணெல்லாம் அகண்டு போகிறதாம். ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு வந்து சரியான கோவக்காரர். அவளுக்கெல்லாம் கோவம், அவருக்கு துர்வாச முனி அவளுக்கெல்லாம் கோவம்னு வந்ததுன்னா அப்படியே பிரளயம்தான், அப்படியே ஹெல்ப்ஸ் வில் பி லெட் லூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆகிடும். அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் கோவம் வந்ததுன்னா. ஸோ அதனால் அப்படியே கண்ணு அகண்டு போகிறதான். தசரத மகாராஜரா அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்க. இத்தனை நேரம் வரைக்கும் ரொம்ப நல்லா உபச்சாரம் பண்ணி அவரை வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணி அவரை உட்கார வச்சு சர்வ மரியாதையும் பண்ணிவிட்டு இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு தசரத மகாராஜாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாம். அவருக்கு மனசு அப்படியே தொண்டை அடைக்கிறதான் இது கவலை. ஐயோ இப்படி கேட்டுட்டாளே, இப்படி கூப்பிட்டுட்டாளேன்னு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்ல என்ன சொல்கிறதுன்னு இவருக்கு தெரியலையா. சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நானும் கார்த்தால அவர் ராமனை எழுப்புறதே வந்து கௌசல்யா சுப்ரபாதம் பாடி தான் எழுப்புறேன். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைய வந்து சண்டை போட சொன்னால், அதுவும் இந்த ராட்சசர்களோடலாம் சண்டைன்னா எப்படி இவ்வளோ பிஞ்சு குழந்தைய எப்படி கூப்பிடுறேள் அப்படின்ற மாதிரி கேட்குறாராம். கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் வந்து சொல்கிறாராம், அப்படியே கம்பீரமாக எழுந்து நின்று சொல்கிறாராம், அகம் வேத்மி, எனக்கு தெரியும் இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதி, ஸ்ரீமன் நாராயணனே இந்த குழந்தை, அதனால எனக்கு தெரியும் இந்த குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது ராமருக்கு வெறும் 11 வயசு, 11, 12 அந்த வயசு, அரவுண்ட் தட் ஏஜ் தான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தா ராமர் வந்து பகவானாக இருக்காரே தவிர, ஆனால் இந்த இதில் வந்து ஜன்மத்தில் வந்து அவர் மானிட ரூபத்தை எடுத்து இருந்துட்டுருக்கார். ஸோ ஹீ பொசஸஸ் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த கடவுளோட குணாதிசயங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவர் ஹியூமனோட குவாலிட்டிஸை தான் அவர் வந்து எடுத்துட்டுருக்கார். ஸோ ஆனால் நிறைய இடத்துல அவர் பகவான்றது தெரியறது. எங்கெல்லாம் தெரியறது? சேத்து சமுத்திரம் கட்டின இடத்துல, அப்புறம் வந்து நிறைய பேரை வதம் பண்ண இடத்துலலாம் தெரியறது அவர் பகவான்றது. பட் இருந்தாலும் அவர் வந்து அதை ரொம்ப எக்ஸிபிட் பண்ணுறதில்ல. அந்த பகவான் அவர் அப்படிங்கிறத வந்து ஹீ இஸ் நாட் எக்ஸிபிட்டிங், ஹீ இஸ் ஜஸ்ட் கீப்பிங் த பொசிஷன் ஆஸ் ஹியூமன் பீயிங். ஸோ அதனால அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரா ராமரும். அதுக்குள்ளே என்ன ஆகுது, இவர் அகம் வேத்மின்னு சொன்னோடனே, அகம் வேத்மின்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு, அகம் வேத்மின்னா எனக்கு தெரியும் அப்படின்றது. அப்படி சொல்லிட்டு இப்படி நேர திரும்பி வசிஷ்டரை பார்க்குறாராம். வசிஷ்டர் யார்? விஸ்வாமித்திரரோட குரு அண்ட் இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு. ஸோ வசிஷ்டர் வந்து என்ன சொன்னாலும் இவாள்லாம் கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி ராஜகுரு சொல்லிட்டான்னா அதுக்கு பதில் எதிர்ப்பே கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ யூஸ்வலாக வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாலும் அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்தில் அகம் வேத்மி அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து பராக்கிரம வீரர், அவர் ஒரு பகவான் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து இப்படியே தலையை ஆட்டுறாராம், ஆமோதிக்கிற மாதிரி தலையை ஆட்டுறாராம். அப்படி ஆட்டின்னு அதை தசரத மகாராஜா பார்த்த உடனே அவருக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையாம். ரொம்ப கஷ்டத்தில் அவ்வளோ மனசை ரொம்ப கல்லாக்கிண்டு, சரி ஓகே நீங்கள் ராமரை கூட்டின்னு போங்கோ அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாராம். ஏன்னா வேறு வழி இல்லை, வசிஷ்டரும் சொல்லியாச்சு, விஸ்வாமித்திரரும் இவ்வளோ தடவை சொல்லியாச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி. அப்போது உடனே ராமரை கூப்பிடுங்கோ அப்படின்னோடனே ராமர் கூப்பிட்ட உடனே ராமர் கூடவே லக்ஷ்மணனும் வந்துடுறானாம். வந்துட்டு ரெண்டு பேருமே ஆசீர்வாதம். உடனே ஒரு தசரத மகாராஜா கேட்குறானா, ராமரை மட்டும்தானே கூட்டின்னு போகிறதுன்னு. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறானா, ராமர் அண்ணா எங்கே போகிறாளோ அங்கே தான் நானும் இருப்பேன், நான் ராமர் அண்ணாவோட தான் இருப்பேன், அதனால என்னையும் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிடுறானாம். விஸ்வாமித்திரருக்கு ஒரே சந்தோஷமாக.
இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாதிரி இருக்குது, ராமரை கூப்பிட்டா லக்ஷ்மணனும் கூட வர்றது, அதனால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு விஸ்வாமித்திரர் கிளம்புறாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை பிடிச்சுன்ட்டு சொல்கிறாளாம். இந்த மாதிரி இந்த வைத்தமாநிதி பெருமாள் குபேரருக்கே வந்து அருள் செஞ்சவர், அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். இந்த பெருமாள் வந்து பரபிரம்மம். அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த ஊர்லேயே இருந்திருக்கேன், அகம் வேத்மி அப்படின்னு சொல்லி இந்த பெருமாள் என்னை கைவிட மாட்டார், இந்த பெருமாள் கூட இருக்கார், இவர் வந்து பரபிரம்மம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த ஊர்லேயே இருந்துடலாம். ஆனால் அடியாள் அப்படி இல்லையே சுவாமி. அடியாள் வந்து ஒரு மசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் அந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். அதுக்கு ராமானுஜருக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கான். ஏன்னா இந்த விஷயம்லாம் லக்ஷ்மணனாக இருந்து அவர் எல்லாம் பார்த்த விஷயங்கள், இவர் அந்த இடத்துல நடந்தது அத்தனையும் அவருக்கு அப்படியே கண் முன்னால் வருது. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் அப்படியே வியந்து போகிறாளாம் பெண் பிள்ளை பேசுகிறத பார்த்து, ஆனந்திச்சுக்கிறாராம். என்ன அறிவோடு பேசுறது பாரு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஆனந்திச்சுக்கிறாளாம். ஸோ இந்த வாக்கியம் 20வது வாக்கியம், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.